வணக்கம். கும்பராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களால், கிரகங்கள் தரக்கூடிய பலன்களால் கடின உழைப்பு மட்டுமில்லாமல் அதிகப்படியான அலைச்சலும், அதிகப்படியான மனக்குழப்பங்களும், தூக்கமில்லாத தன்மையும், செய்கின்ற தொழிலில் வேலை சுமை அதிகமாக இருப்பதினால் உடல் நலத்தில் கவனம் தேவை. எவ்வளவு கடினமாக நாம் உழைத்தாலும் அந்த உழைப்பாகப்பட்டது நமக்கு வரும்போது அனுபவிக்க வேண்டுமென்றால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலம் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில் இம்மாதத்தில் கிரக நிலைகள் இருப்பதினால் நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த 2 நாட்களில் புதிய தொழில், புதிதாக ஊர் பிரயாணம், யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது, அல்லது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட சில விஷயங்களை பொறுமையுடன் கையாண்டாலே போதுமானது. பாதகங்கள் குறையும், சாதக பலன்கள் நடக்கும். சந்திராஷ்டம தினங்களை பற்றி பார்க்கலாம். 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 3/10/2024 புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5:31 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சுயச்சாரத்தில் இருப்பது ஒரு அதிகப்படியான மனக்குழப்பத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும். சனி பகவான் பயிற்சி பெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தாலும் அவர் 7.5 சனியிலிருந்து விலகவில்லை. உங்களுக்கு கழிவு சனியாகத்தான் செல்கிறார். இன்னும் சில காலங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது பணம் என்பது எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலைக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக பணம் கடனாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் உங்களால் முடியுமா என்று சற்று சிந்தித்து செயல்படலாம். அல்லது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்து அவர்களை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு நற்பலன்களை தரும். குரு பகவானை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். புரட்டாசி மாதத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்வதால் பொருளாதார முன்னேற்றம் மிகவும் வீழ்ச்சி அடையும். வருமானம் குறையும். தொழிலில் மந்த நிலை இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பொறுமை, நிதானம் மிக அவசியம். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது, இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது நற்பலன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கெடு பலன்கள் இருக்காது. சென்ற மாதத்தில் இருந்த பாதகம் சற்று குறைந்தே காணப்படும். புதன் பகவான் 7ஆம் ராசியில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த புதன் பகவான் இம்மாதத்தில் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியில் அவர் மாற்றம் பெற்று தனது சொந்த வீடான கன்னி ராசியில் உச்சபலம் பெற்று அமர்வது எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காவிட்டாலும் எதிர்பாராத திடீர் தனலாபங்கள் கிடைக்கும். அதனால் உங்களுடைய மனம் சந்தோஷமடையும். 8ஆம் இடத்தில் சூரியன், கேது, சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு அதிகப்படியான வேலை சுமையும் அதிகப்படியான பிரச்சனைகளும் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது உடல் நலத்தில் பாதிப்பாக இருக்கலாம். வேலை செய்கின்ற இடத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு தருகின்ற மன கஷ்டமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல குழப்பங்களாக இருக்கலாம்.
வருமான குறைவால் பல வகையான இன்னல்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமருவது பாதகத்தை தரும். மிக கவனமாக இருக்கணும். புதன் பகவான் பயிற்சி ஆகின்ற இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலே சுக்கிர பகவானும் பயிற்சி பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வந்து அமருவது ஆட்சி பலத்துடன் துலாம் ராசியில் அமருகின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு வருமானம் என்பது இரட்டிப்பாக கொடுப்பார். ஆனால் இரட்டிப்பாக கொடுப்பார் என்பது சொல்வது உண்மைதான். உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமருகின்ற இந்த காலத்தில் உங்களுக்கு வருமானமும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனால் ஜாதகம் வலுவாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. இருந்தாலும் இம்மாதத்தில் உடல் நலத்தில் கவனம் தேவை என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.